Hello students, 8th Max 3rd midterm கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2025 கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். லாஸ்ட் இயர் நடந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 50 மார்க்ஸ் வச்ச இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு 5 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. Data is a collection of dash, the graphical representation of group data is dash, online or television advertisement influence people on spending decision by dash, the graphical representation of ungrouped data is dash, inclusive series is a dash series. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks. Pie chart is a dash graph. Y is equal to px where p subset of z always passes through the dash. Area of a square is dash. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் 5 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ரேஞ்ச், ஆரிஜின், அன்குரூப் டேட்டா, சென்ட்ரல் ஆங்கிள், ரைட் சைடில் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து 3 செலக்ட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா அன்குரூப் ஃப்ரீக்வன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க. அடுத்து 18th பாருங்க. 18th ஃபைண்ட் த பெஸ்ட் பை ஆஃப் த ஃபாலோயிங் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. 2 சப்டிவிஷன். ஸோ ஈஸி தான். எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எது இருக்கோ அதில் பார்த்து செலக்ட் பண்ணி படிங்க. நீங்கள் இந்த சம் அப்படியே வரும்னு நினைக்காம இந்த மெத்தடில் இருக்க மற்ற சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? 5 மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் 2 மார்க்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு அப்படியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே வரலன்னா கூட உங்களுக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்க நம்பர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பைகிராம் டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. 1 ஹிஸ்டோகிராம் கேட்டிருக்காங்க. 20th 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோயிங் டேபிள்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் லிட்ரேட் ஃபேமல்ஸ் ஆர் த குரூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஹிஸ்டோகிராம் கேட்டிருக்காங்க. அந்த டேட்டா வச்சு ரெப்ரசன்ட் த அபவ் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா வேர் ஆப்டெயின் கொடுத்துருக்க அந்த டேட்டாவை வச்சு நம்ம டென்டல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது find the total special offer price fresh sweet and bakery products of buy half kg laddu 1 kg cake 6 pockets of bread ன்னு கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு லட்டுவோட ப்ரைஸு சாக்லேட்டோட ப்ரைஸு எல்லாம் கொடுத்து அது 20% ஆஃபர்னா என்னவா இருக்கும்? ஃபைண்ட் த டோட்டல் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. எனி 3 கேட்டிருக்காங்க. 19 20 21 22 23. ஸோ 5 சம் கொடுத்துட்டு அதில் 3 கேட்டிருக்காங்க. அடுத்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா construct a rectangle BEAN. BEயோட வேல்யூ 5 cm, BN 3 cm. இதில் வந்து ஏரியா என்ன? ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் லேம்பில் இருக்க அந்த 4 cm ஆல்சோ எல்லா சைடுமே வந்து 4 cm இருக்குது. அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃப். ஓகே, y ஈக்குவல் டு 5x அப்படி இல்லைன்னா y ஈக்குவல் டு x+1. ஸோ ரெண்டுமே வந்து ஈஸியான சம்ஸ். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக 8 மார்க்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இது. சென்னை டிஸ்ட்ரிக்டில் ப்ரீவியஸ் இயரில் நடந்தது. ஸோ இதில் இருக்க சம்ஸில் எப்படியெல்லாம் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம், என்னென்ன கொஷின்ஸ்லாம் வர இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக 9th வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் இயரில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். 10th பார்க்க போகிறோம், 11th பார்க்க போகிறோம், 12th பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த 4 வருஷங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம். டெக்ஸ்ட் புக் மாறினாலும் சரி மாறாட்டம் சரி என்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்க்கான மற்ற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக காட்டும். சொன்னது புரியுதுங்களா? இந்த வீடியோஸ் தான் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.